குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம யூனிட் 6ல் தமிழர் பண்பாடு அப்படின்ற ஒரு டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தமிழர்களோட பண்பாடு. இந்த தமிழரோட பண்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய விஷயம் இருக்குது நம்ம இதில் பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு தமிழர்களோட தோற்றம் பற்றி நம்ம பார்ப்போம். தமிழர் பண்பாடு அப்படிங்கிற கான்செப்ட் கீழே நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா தமிழர்களின் தோற்றம். தமிழர்கள் எப்படி உருவானாங்க, எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி இந்த தமிழர்களுடைய தோற்றம் பற்றி ஒரு சில கருதுகோள் இருக்குது. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, எழுதணுங்கிற அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சால் மட்டும் போதும். தமிழர்கள் வந்து குமரிக்கண்டத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. குமரிக்கண்டத்தில் வாழ்ந்ததாகவும் ஒரு சிலர், அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தென்னிந்தியாவில் வாழ்ந்த ஒரு பழங்குடிகள் தான் இந்த தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆதியில் ஆப்பிரிக்காவில் இருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தவங்களோட வழித்தோன்றல்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, மத்திய ஆசியாவிலிருந்தும் வட இந்தியாவோட நிலப்பரப்புகளில் இருந்தும் காலப்போக்கில் தென்னிந்தியா வந்துட்டாங்க. இந்த மாதிரி வேரியஸ் டைப்பில் வந்து சொல்கிறாங்க இவங்கெல்லாம் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதில் இந்த 4 கருதுகோள்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த 4 மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்க. பட் நமக்கு இது எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமே கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சால் போதும். அடுத்தது இப்போ நீங்கள் எழுதிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த தமிழர்களுடைய பண்பாடு அப்படிங்கிற கான்செப்ட் கீழே தமிழர்களின் தொன்மையை வெளிப்படுத்தும் சான்றுகள், தமிழர்களின் தொன்மையை வெளிப்படுத்தும் சான்றுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். புரியுதா? தமிழர்களின் தொன்மையை வெளிப்படுத்தும் சான்றுகள்னு போட்டுக்கோங்க. புரியுதா? தமிழர்களுடைய தொன்மையை வெளிப்படுத்தும் சான்றுகள். இப்போ வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ ஓகேவா? கிளியரா இருக்கா? ஓகே. தமிழர்களோட தொன்மையை வெளிப்படுத்தும் சான்றுகள் அப்படின்னு நம்ம எதை பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டை தான் நம்ம இப்போ எலாபரேட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த 3 பாயிண்ட் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1, இலக்கிய சான்றுகள். 1, இலக்கிய சான்றுகள். அதாவது தமிழர்களோட பண்பாடு தொடர்பாக இலக்கியத்தில் என்னென்ன சான்றுகள்லாம் நமக்கு கிடைக்குதோ அதை தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல போகிறோம். 2வது, வெளிநாட்டவரோட குறிப்புகள். வெளிநாட்டவரின் குறிப்புகள். ஃபாரின் ட்ராவலர்ஸ் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க இல்லையா பழங்காலத்தில், அப்போது அவங்க தமிழர்களை பற்றி நிறைய குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. பாண்டியர்கள் காலத்தில் ஒருத்தர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில், சேரர்கள் காலத்தில், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பீப்புள். அதே மாதிரி சங்க காலத்தில் இந்த மாதிரி ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்திருப்பாங்கள்ல, அவங்களோட நோட்ஸை பற்றி நம்ம படிக்கிறோம், யார் யார் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்ட்டு தொல்பொருள் சான்றுகள். இதை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த தொல்பொருள் சான்றுகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஆல்ரெடி நம்ம தனி சாப்டராகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்தது தமிழர் பண்பாடுன்னு நான் சொன்னல, அந்த பண்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தினது யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பண்பாடு என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரநாதர். பண்பாடு என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா டி.கே. சிதம்பரநாதர், அல்லது டி.கே.சின்னு சொல்லுவாங்க. அவர் ஷார்ட்டாக டி.கே.சின்னு சொல்லுவாங்க. டி.கே. சிதம்பரநாதர். ஓகேவா? அடுத்தது பண்பாடுங்கிற சொல்ல அறிமுகப்படுத்தினது டி.கே. சிதம்பரனார். அதை மட்டும் எழுதுங்க. அதுக்கு அடுத்து இலக்கிய சான்றுகள்னு டாபிக் போட்டுக்கோங்க. இப்போ ஆரம்பிக்கிறோம் இலக்கிய சான்றுகள்லேருந்து. இலக்கிய சான்றுகள். இந்த இலக்கிய சான்றுகளில் ஃபர்ஸ்ட்டு தொல்காப்பியத்தில் ஒரு சில விஷயத்தை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து தொல்காப்பியத்தில் பார்க்குறோம். தொல்காப்பியம் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து
3 வகையான அதிகாரங்களாக பிரிச்சிருப்பாங்க தொல்காப்பியத்தை. அதில் பொருள் அதிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. புரியுதா? பொருள் அதிகாரம், அதாவது எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம்னு 3 டைப் ஆஃப் அதிகாரங்கள் இருக்குது தொல்காப்பியத்தில். இதில் அந்த பொருள் அதிகாரம் அப்படிங்கிறது எதை பற்றி பேசுதுன்னா பழந்தமிழருடைய அகப்புற வாழ்க்கை பற்றி பேசக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரம் தான் பழந்தமிழருடைய அகப்புற வாழ்க்கை முறையை பற்றி பேசுது. அப்போது நமக்கு முதலில் கிடைக்கப்பெற்ற இலக்கண நூல் தான் தொல்காப்பியங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்ச விஷயம். இப்போது இந்த விஷயம் தான் நிறைய பேருக்கு தெரியாது. என்னது, தொல்காப்பியத்தில் என்ன இருக்குது? சொல்லதிகாரம், எழுத்ததிகாரம், பொருளதிகாரம்னு 3 அதிகாரம் இருக்குது. அதுவும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பொருளதிகாரம் அப்படிங்கிறது பழந்தமிழருடைய அகப்புற வாழ்க்கை பற்றி பேசுது அப்படின்னா யாருக்கும் தெரியாது. அதுதான் இப்போ நீங்கள் எழுதணும். புரியுதா? பொருளதிகாரம் மூன்று அதிகாரத்தில் பொருளதிகாரம்ங்கிறது தொல்காப்பியத்தில் பழந்தமிழருடைய அகப்புற வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய அதிகாரம் பொருளதிகாரம் அப்படிங்கிறது தெரியணும். புரியுதா? தொல்காப்பியத்தில் பழந்தமிழர்களுடைய அகப்புற வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய அதிகாரம் எது அப்படின்னா பொருள் அதிகாரம். அடுத்த பாயிண்ட்டு, 8 தொகையும் 10 பாட்டும் அக்கால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை பற்றி பேசுது. புரியுதா? 8 தொகையும் 10 பாட்டும் இதை என்ன சொல்லுவோம்? நம்ம 15 மேற்கணக்கு நூல்னு சொல்லுவோம். அது எல்லாருக்கும் தெரியும். 8 தொகையும் 10 பாட்டும் அக்கால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை பற்றி பேசுகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க. இல்லைனா வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறது அப்படின்னு கூட எழுதிக்கலாம். தமிழர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு இடத்துல நிலைத்த குடிகளாக இருந்தாங்க அப்படின்றதுக்கு சான்றாக ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. அதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் கமெண்ட்லேயே போடுறேன். பதியெழு அறியா பழங்குடி கெளியிய, இது ஒரு வரி. 2வது வரி, கெளியிய வியலிடம் பெறா விழுப்பெரு நியமத்து. புரியுதா? 17 அறியா பழங்குடி கெளியிய வியலிடம் பெறா விழுப்பெரு நியமத்து. கமெண்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பாடல் வரி எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா மலைப்படுகடாம் அப்படிங்கிற நூல். மலைப்படுகடாம் கூத்தராற்றுப்படைன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. மலைப்படுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படைன்னு சொல்லலாம் இந்த நூலோட பேர். ஓகேவா? இந்த பாடல் வரி எதை சொல்லுது அப்படின்னா தமிழர்கள் நிலைத்த குடிகளாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல தங்கி காலகாலமாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றுன்னு சொல்கிறாங்க இந்த பாடல் வரி. ஓகேவா? நிலைத்த குடிகளாக தமிழர்கள் இருந்ததற்கான ஒரு சான்று தான் இது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பாடல் வரி இருக்குது, அதையும் சொல்கிற, நோட் பண்ணிக்கோங்க. பெரும்பானாற்றுப்படையிலேருந்து ஒரு பாடல் வரி. மலர்தலை உலகத்து மலர்தலை உலகத்துள்ளும் பலர்தொழ
மலர்தலை உலகத்துள்ளும் பலர்தொழ விளவு மேம்பட்ட பலவிரல் மூதூர் இந்த பாடல் வரி பெரும்பான் ஆற்றுப்படையில் இருக்கு. பெரும்பான் ஆற்றுப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி இது. அதாவது மலர்தலை உலகத்துள்ளும் பலர்தொழ விளவு மேம்பட்ட பலவிரல் மூதூர். ரொம்ப பழமையான ஊர் தான் வந்து தமிழ் மக்களுடைய ஊர் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. புரியுதா? அந்த நூலோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான் ஆற்றுப்படை. கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க, பெரும்பான் ஆற்றுப்படை அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. அடுத்தது முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள்னா என்னன்னு பார்ப்போம். இதை வைத்து தான் வந்து பாடல்களே பாடுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இலக்கண முறைப்படி நம்ம சில விஷயம் சொல்கிறோம் அதில். ஸோ நிலமும் பொழுதும் முதற் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் முதற் பொருள்னா நிலமும் பொழுதும். கரெக்டு தானே? நிலம் இருக்கணும், விவசாயம் பண்ணணும்னா அதே மாதிரி அதை கரெக்டான டைமில் விளைவிக்கிறதுக்கான பொழுது கரெக்டாக வேணும்னு சொல்கிறாங்க. சூரிய வெளிச்சமும் வேணும், இருளும் வேணும், அதுதான் சொல்ல வராங்க. அப்போது நிலமும் பொழுதும் இருந்துருச்சுன்னா போதுமானது, அதுதான் முக்கியம், மிக முக்கியமானது மனுஷனுக்கு அப்படின்னா அது நிலமும் பொழுதும் முதற் பொருள். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பொருள். கருப்பொருள்னா என்ன? அவங்க வழிபடக்கூடிய தெய்வம், வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறை நிறைய இருக்குது. எதை வேணால் சொல்லலாம் இந்த இடத்துல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்களோட தொழில், நம்ம வந்து புக்கில் படிச்சிருப்போம், தமிழ் புக்கில் ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை கொடுத்துட்டு அதில் வந்து அவங்களுடைய தொழில், அவங்களுடைய இசை, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் என்ன, அவங்களுடைய உணவு பழக்கம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்னென்னா கருப்பொருள். அது எல்லாமே கருப்பொருள். சிம்பிளாக சொல்லணுன்னா இவங்க ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம பார்க்கணுன்னா வழிபடு தெய்வம், நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. கருப்பொருள்னா என்னென்னா வழிபடு தெய்வம், நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. வழிபடு தெய்வம், வழிபாட்டு முறை, வழிபடு தெய்வம். கமெண்ட்டில் பாருங்கள், ஒழுங்காக கேட்கலனாலும் நான் கமெண்ட்டில் போடுறேன். வழிபடு தெய்வம், வழிபாட்டு முறை, வழிபடு தெய்வம், வழிபாட்டு முறை, விளையும் பொருள். விளையும் பொருள், இதை தான் வந்து கருப்பொருள்னு சொல்கிறாங்க. வழிபடு தெய்வம், வழிபாட்டு முறை, விளையும், அதாவது வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறைன்னு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை முறை, அதுக்கப்புறம் விளையும் பொருள் ஆட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை முறைங்கிற ஒரு வார்த்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நாலுமே சேர்ந்தது தான் கருப்பொருள்னு சொல்கிறாங்க. கருப்பொருள்னால் என்னங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் கருப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. வழிபடு தெய்வம், வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறை, விளையும் பொருள், இது நாலும் சேர்ந்தது கருப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உரிப்பொருள். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னு பார்ப்போம் 3. அதில் முதற் பொருளும் கருப்பொருளும் சொல்லியாச்சு. அடுத்தது உரிப்பொருளை பார்க்கலாம். உரிப்பொருள்னா என்னென்னா காதல் வாழ்க்கையும் காதல் உணர்வும் சேர்ந்தது தான் உரிப்பொருள்னு சொல்கிறாங்க. காதல் வாழ்வு,
காதல் வாழ்வு, காதல் உணர்வு. காதல் வாழ்வு, காதல் உணர்வு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் உரிப்பொருள். இது வரைக்கும் எழுதியாச்சா? தமிழர் ஆட்சி முறை, தமிழர் ஆட்சி முறை கமெண்ட்லேயும் நான் போடுறேன். தமிழர் ஆட்சி முறை, கமா ஆடல், கமா பாடல். தமிழர் ஆட்சி முறை, ஆடல், பாடல், கலை வளம். தமிழர் ஆட்சி முறை, ஆடல், பாடல், கலை வளம் மற்றும் புகார், மதுரை, புகார், மதுரை, வஞ்சி மற்றும் புகார், மதுரை, வஞ்சி ஆகிய தலைநகரங்களின் சிறப்புகள் வணிகச் சிறப்பு. கமெண்டில் பார்த்து நீங்கள் எழுதிட்டு வந்துட்டே இருங்க. வணிகச் சிறப்பு, சமய நம்பிக்கை, வணிகச் சிறப்பு, சமய நம்பிக்கை, வழிபாட்டு முறை, வழிபாட்டு முறை, தனிமனித ஒழுக்கம், நீதி வழங்கும் முறை. இது எல்லாம் எந்த நூலில் குறிப்பிடக்கூடிய விஷயம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். இது ஒவ்வொன்றும் தனியாகவும் கேள்வியாக கேட்கலாம், இது எல்லாத்தையும் சேர்த்தியும் கேட்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எந்த நூலில் வரக்கூடிய விஷயங்கள், யாராலையும் கெஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் தான் இதை பற்றி பேசியிருப்பாங்க. எக்ஸாக்ட் ஆன்சர் சிலப்பதிகாரம். அடுத்தது எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்தது போயிடலாம். மணிமேகலைன்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா, அதோட மையக்கருத்து என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மணிமேகலை நூலின் மையக்கருத்துன்னு போட்டே எழுதிக்கோங்க. மணிமேகலை நூலின் மையக்கருத்து என்ன அப்படின்னா, பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலமே குற்ற செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொன்னது மணிமேகலையில். பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலமே குற்ற செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு எந்த நூலில் இந்த நீதியை குறிப்பிடுறாங்கன்னா அது மணிமேகலை. குற்றங்களுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிட்டாலே போதும், பாதி குற்றம் நடக்காது நாட்டில் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் இந்த லைன். அடுத்து அதே மாதிரி மணிமேகலை பற்றி இன்னொரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மணிமேகலை நூலில் கேள்வி அடுத்தது என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, பசியை பிணியாக உருவகம் செய்து
பிணியாக உருவகம் செய்து பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தையும் கூறும் காப்பியம். அதை போக்க வேண்டிய அவசியத்தையும் கூறும் காப்பியம்னு சொல்லலாம். பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தையும் கூறும் நூல். பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தையும் கூறும் நூல்னு சொல்லலாம். அடுத்தது வெளிநாட்டவர் குறிப்புகள். அடுத்த டாபிக் போட்டுக்கோங்க, வெளிநாட்டவர் குறிப்புகள். வெளிநாட்டவர் குறிப்புகள் வெளிநாட்டவர் குறிப்புகளை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் என்னென்னா, எரித்ரிய கடலின் பெரிப்புலஸ் அப்படின்னு ஒரு புக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எரித்ரேஷியன் ஆஃப் த சி அப்படின்னு ஒரு புக் இருக்கும், அல்லது பெரிப்புலஸ், எரித்ரேஷியன் ஆஃப் த பெரிப்புலஸ், அல்லது தமிழில் எரித்திரிய கடலின் பெரிப்புலஸ். நான் வேணால் கமெண்ட்டில் போடுறேன். எரித்திரிய கடலின் பெரிப்புலஸ். அந்த லா மட்டும் மாற்றிக்கோங்க. பெரிப்புலஸில் லா வந்து பொதுலகரம் வரணும், வகர லகரம் வந்துருச்சு, அது மட்டும் மாற்றிக்கோங்க. இதில் அப்படி மாறிக்கும். எரித்திரிய கடலின் பெரிப்புலஸ் அப்படின்னா பொதுலகரம் வரணும், பெரிப்புலஸ் புலஸுங்கிறது. அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிரேக்கர்களுக்கு முன்னாடியே, அதாவது கிரேக்கர்களுக்கு முன்பே எகிப்தும் பண்டைய இந்தியாவும் வணிகம் செய்ததற்கான சான்று குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எரித்திரிய கடலின் பெரிப்புலஸுங்கிற புத்தகத்தில் ரொம்ப பழமையான ஒரு புத்தகம். இந்த புத்தகம்ல முக்கியமாக என்ன சொல்லுதுன்னா, கிரேக்கர்களுக்கு முன்பே எகிப்தும் பண்டைய இந்தியாவும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அடுத்தது ஜாகிரபியா அப்படின்னு ஒரு புக்கு, பூகோள நூல்னு படிச்சிருப்பீங்க தமிழில். பூகோள நூல் அல்லது ஜாகிரபியா அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இந்த நூல் எழுதினது யார் அப்படின்னா, அகஸ்டஸ், அதாவது ரோமானியர்களுடைய அரசரான அகஸ்டஸ் அவருடைய சமகாலத்தவராக இருந்த ரோமானிய அரசரான அகஸ்டஸின் சமகாலத்தவரான ரோமானிய அரசனான அகஸ்டஸுடைய சமகாலத்தவராக இருந்த ஸ்ட்ராபோன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராபோ தான் இந்த நூல் எழுதியிருக்கார். புரியுதா? பூகோள நூல் எழுதினது யாருன்னா, ரோமானிய அரசரான அகஸ்டஸின் சமகாலத்தவராக வாழ்ந்த ஸ்ட்ராபோ அப்படிங்கிற ஒரு ஆத்தர். ஓகேவா? அடுத்தது எழுதியாச்சு எல்லாரும்? அடுத்தது உயிர் நூல், பயாலஜின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம தமிழில் வந்து இந்த இடத்துல பழைய காலத்துலங்கிறதுனால உயிர் நூல் அப்படின்னு சொன்னாங்க. உயிர் நூல் இது வந்து பிலினிங்கிறவர் எழுதியிருப்பார். உயிர் நூல் எழுதினது யாருன்னா பிலினி. உயிர் நூல் எழுதினது யாருன்னா பிலினி. பயாலஜின்னு சொல்லுவாங்க இதை எழுதினது பிலினிங்கிறவர்.
அடுத்து திரும்பவும் ஜாகிரஃபின்னு ஒரு புக் வந்து தாலமி எழுதியிருக்காரு. தாலமிங்கிறவர் ஜாகிரஃபின்னு திரும்பவும் ஜாகிரஃபிங்கிற புக்கில் தாலமி வந்து எழுதியிருக்காரு. 2 பேர் ஜாகிரஃபி எழுதியிருக்காங்க. ஸ்ட்ராஃபோன்னு ஒருத்தரும் அதே மாதிரி தாலமின்னு ஒருத்தரும். தாலமி எழுதின ஜாகிரஃபி வந்து எதை பற்றி பேசுதுன்னா, அது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. தாலமி எழுதின ஜாகிரஃபி பண்டைய தமிழர்களின் கடல் வணிகம் பற்றி பேசுது. பண்டைய தமிழர்களின் கடல் வணிகம் பற்றி பேசக்கூடியது தாலமியோட ஜாகிரஃபியா. பண்டைய தமிழர்களின் கடல் வணிகம் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல். ஒரு கண்டென்ட் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நான் சொல்கிற 2 இன்ஃபர்மேஷனுமே பெரிப்புலஸ் புக்கில் இருந்தது. எரித்ரேஷியன் ஆஃப் த பெரிப்புலஸ்னு ஒரு புக்கு பார்த்தோம்ல, அந்த பெரிப்புலஸ் புக்கில் இருந்த 2 இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். டேரெக்டாக இந்த கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சேரநாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் சேரநாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் கொச்சிக்கும் கண்ணனூருக்கும் இடையில் சேரநாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் கொச்சிக்கும் கண்ணனூருக்கும் இடையில் அமைந்திருந்தன. கொச்சிக்கும் கண்ணனூருக்கும் இடையில் அமைந்திருந்தன. புரியுதா? சேரநாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் கொச்சிக்கும் கண்ணனூருக்கும் இடையில் அமைந்திருந்தன அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. எரித்ரேஷன் ஆஃப் த பெரிப்புலஸ். அதே மாதிரி இதை டைரெக்டாக எப்படி கேட்கலாம்? சேரநாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் கொச்சிக்கும் மற்றும் டேஷ் மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு எந்த இடத்திற்கும் இடையில் அமைந்திருந்தன அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கொச்சி கண்ணனூர் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அது சேரநாட்டு துறைமுகங்கள்ங்கிறதும் முக்கியம். சோழ நாடு பாண்டிய நாடுன்றும் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதா? அடுத்தது ஸ்ட்ராபோ என்னன்னு கேட்குறீங்களா? ஸ்ட்ராபோவோடது ஜாகிரஃபிங்கிற புக்கு அவர் எழுதினார். இப்போ நான் சொல்கிற 2 இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிப்புலஸ். அடுத்தது அரேபியாவில் இருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் வணிகப் பொருள்களை ஏற்றி வந்த எண்ணற்ற நாவாய்கள், அதாவது கப்பல்கள், எண்ணற்ற நாவாய்கள் முசிறியில் செறிந்து கிடந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டேஷ் முசிறிங்கிறது தான் கேள்வியாக கேட்பாங்க. இதில் எங்கே செறிந்து கிடந்துச்சுன்னா முசிறியில் செறிந்து கிடந்தன. அரேபியாவிலிருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் வணிகப் பொருட்களை ஏற்றி வந்த எண்ணற்ற நாவாய்கள் முசிறியில் செறிந்து கிடந்தன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மிக முக்கியமான பாயிண்ட்டு. முசிறிங்கிற வார்த்தை தான் கீ பாயிண்ட். இது வந்து பெரிப்புலஸ்ங்கிற நூலில் குறிப்பிடப்பட்ட ஒரு சில விஷயங்கள். அடுத்தது எதை பற்றி கூறுகிறதா? அதாவது இப்போது அரேபியாவிலேருந்தும் கிரேக்கத்திலருந்தும் அதிகம் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு குதிரையோ இல்லை வந்து எந்த விதமான பொருள் அவங்க நாட்டிலேருந்து ஏற்றிட்டு வந்தாலும் அந்த பொருளை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏற்றிட்டு வந்த அந்த கப்பல்கள் எல்லாம் முசிறிங்கிற இடத்துல தான் செறிந்து கடந்துச்சின்னு சொல்கிறாங்க. முசிறின்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறது கிடையாது, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்பர், அதை தான் வந்து முசிறின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அந்த முசிறியில் தான் எல்லாமே செறிந்து ஒரே இடத்துல இருந்துச்சின்னு சொல்ல வராங்க. அந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க, அவ்வளோதான்.
அடுத்தது கீழை கடற்கரை துறைமுகத்துக்கு பண்டைய தமிழர்கள் வச்சிருந்த நேம்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். புரியுதா? இது வந்து மேட்ச் ஷீட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழை கடற்கரை துறைமுகம், கீழை கடற்கரை துறைமுகம்னா எதை சொல்லலாம், நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால் சைடு இருக்கு இல்லையா, அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் எல்லாம் அந்த பீரியடில் என்ன நேம் சொல்லி கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது. கீழை கடற்கரை துறைமுகத்தின் பெயர்கள்னு போட்டிங்கன்னா எழுதிக்கலாம். கொர்க்கைக்கு என்ன பெயர் வச்சுருந்தாங்க அப்படின்னா கொல்சாய். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொர்க்கையோட பேர் வந்து கொல்சாய் அப்படின்னு வச்சுருந்தாங்க. கமெண்டில் இருக்குது பாருங்கள். அடுத்து நாகப்பட்டினமை நிகாமா அப்படிங்கிற பெயரில் அழைச்சிருக்காங்க. நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஊருக்கு நிகாமா அப்படிங்கிற பேர். அடுத்து காவிரி பூம்பட்டினம்க்கு கமரான்னு ஒரு பேர். காவிரி பூம்பட்டினம்னா கமரான்னு வச்சுருக்காங்க. அடுத்தது புதுச்சேரிக்கு பொதுகேன்னு பேர் வச்சுருக்காங்க. புதுச்சேரிக்கு பொதுகே அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து மரக்காணம் அப்படின்னா மசோலியா அப்படின்னு வச்சுருக்காங்க. மரக்காணம்க்கு மசோலியான்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஒரு மொத்தம் ஒரு 5 நேம்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த 5 நேமில் ஏதாவது 4 மேட்ச் ஷீட்டில் கேட்கலாம். இல்லைனா 5ம் கொடுத்துட்டு ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன அந்த மாதிரி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதா? ஸோ எப்படி கேட்டாலும் எழுதுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். மிளகை இந்திய மருந்து என குறிப்பிட்டவர். மிளகு இருக்கு இல்லையா, மிளகு, அந்த மிளகை இந்திய மருந்து என குறிப்பிட்டவர் யாருன்னு ஒரு கொஷின் கேட்கலாம். மிளகை இந்திய மருந்து என குறிப்பிட்டவர் ஹிப்பாகிரேடஸ். இவர் ஒரு கிரேக்க மருத்துவரான ஹிப்பாகிரேடஸ் அப்படிங்கிறவர் தான் மிளகை இந்திய மருந்துன்னு சொல்லியிருப்பார். மிளகை இந்திய மருந்து என குறிப்பிட்டவர் ஹிப்பாகிரேடஸ். இவர் வந்து கிரேக்க மருத்துவர். எப்போ வாழ்ந்தவர்னா கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர். கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன் 5ஆம் நூற்றாண்டு. அடுத்தது பழந்தமிழர்களுடைய சமூக வாழ்க்கை பற்றி பார்க்கலாம். பழந்தமிழர்களோட சமூக வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு தமிழரின் குடும்ப முறைன்னு போட்டுக்கோங்க. தமிழர்களோட குடும்ப முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழர்களோட குடும்ப முறைங்கிறது பண்டைய காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட அடிப்படை அழகு, மனித சமூகத்துடைய அடிப்படை அழகு என்னன்னா குடும்பம். மனித சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம். இவங்களோட பீரியட் பழந்தமிழகத்தில் மனித சமூகத்தோட அடிப்படை அழகா என்ன இருந்துச்சுன்னா குடும்பம் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை முதல்ல எந்த நூலில் இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். புரியுதா? குடும்பம்ங்கிற வார்த்தை முதல்ல இடம்பெற்ற நூல் திருக்குறள். குடும்பம் என்ற வார்த்தை முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள்.
குடும்பம்ங்கிற வார்த்தை முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். ஆயிரத்தி 29வது திருக்குறளில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1029 அதெல்லாம் தேவையில்ல, திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். அந்த திருக்குறள் கூட இருக்குது, பட் அந்த தேவையில்லை நமக்கு. அடுத்தது சங்க இலக்கிய சொற்கள். அந்த குடும்பம்ங்கிற வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில 3 சொற்களை கொடுத்துருக்காங்க. இந்த 3 சொற்களும் குடும்பம்ங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். அதை நோட் பண்ணிக்கோங்க. குடம்பை, குடம்பை, குடும்பு, குடம்பை, குடும்பு, கடும்பு. இந்த 3 வார்த்தை குடம்பை, குடும்பு, கடும்பு. இந்த 3மே வந்து குடும்பம்ங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். இதில் சங்க இலக்கியத்தில் குடம்பைங்கிற வார்த்தை மட்டும் 20 இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் குடம்பைங்கிற ஒரு வார்த்தை மட்டும் 20 இடங்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. குடம்பைங்கிற வார்த்தை மட்டும் சொல்கிறாங்க. அடுத்தது குடும்பு அப்படின்னா கூடி வாழ்தல்னு பொருள். குடும்பு அப்படின்னா கூடி வாழ்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. பிரேக் ஆகுதா? அதாவது கணவனுடைய இல்லமும் மனைவியோட இல்லமும் பிரித்து பேசக்கூடிய பழக்கம் பழங்கால தமிழர்கள்கிட்ட இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தம்மனை நும்மனை அப்படின்ற ஒரு பெயர்களில் குறிப்பிடுறாங்க. அது ஒரு குறுந்தொகையில், குறுந்தொகை கிடையாது, அகநானூரில் ஒரு பாடல் வரியில் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அகநானூரில் நும்மனை சேர்ந்த, நும்மனை நும்மனை சேர்ந்த நும்மனை சேர்ந்த ஞான்றை அம்மனை குறுந்தொடி மடந்தை அப்படின்னு ஒரு பாடல். அம்மனை குறுந்தொடி மடந்தை, நும்மனை சேர்ந்த ஞான்றை அம்மனை குறுந்தொடி மடந்தை. இந்த பாடல் வரி அகநானூரில் கொடுத்துருக்காங்க. இதில் 2 வார்த்தை பாருங்கள், தம்மனை நும்மனை. அந்த அம்மனைங்கிறது தம்மனைன்னு அர்த்தம். தம்மனை அப்படின்னா கணவனோட இல்லமும் மனைவியோட இல்லமும் நும்மனை அப்படின்ற மாதிரி, அது மாதிரி பிரித்து பேசக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அகநானூறுங்கிற நூலில் மருதத்திணை பாடலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மருதம் தான் வந்து நிலம் வாழ், அதனால் மக்கள் சம்மந்தப்பட்டதுன்னா அதில் தான் வரும். அப்போது அகநானூரில் மருதத்திணையில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி தான் இது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? அடுத்தது மணந்தகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. டைரெக்டாக இந்த வார்த்தையை கொஷினில் கேட்கலாம். மணந்தகம்னா என்னன்னு. மணந்தகம், மணந்தகம்னா என்னன்னா மனம் புரிந்த, மனம் புரிந்த, மனம் புரிந்த கணவனும் மனைவியும், மனம் புரிந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து, மனம் புரிந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடும் தொடக்க கட்டம். மனைவியும் கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடும் தொடக்க கட்டத்தை தான் நம்ம மணந்தகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல் குழந்தை பிறக்கும் வரை அப்படின்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, 12th தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க.
அடுத்தது புக்கில் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில். புக்கில் அப்படின்னா தற்காலிக தங்குமிடம். புக்கில் அப்படின்னா தற்காலிக தங்குமிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. புக்கில் மீன்ஸ் தற்காலிக தங்குமிடம். இது வந்து புறநானூரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை புக்கில்ங்கிறது. அதுக்கடுத்து ஒரு பாடல் வரி சொல்கிறாங்க புறநானூரில், சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. மயக்குறு மக்களை மயக்குறு மக்களை இல்லோர்க்கு மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறு இல்லை பயக்குறு இல்லை தாம் வாழும் நாளே. பயக்குறு இல்லை தாம் வாழும் நாளே அப்படின்னு ஒரு பாடல் வரி. மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறு இல்லை தாம் வாழும் நாளே. இது புறநானூரில் இருக்கிற ஒரு பாடல் வரி. இந்த பாடல் வரி எதை சொல்லுது அப்படின்னா, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய விஷயத்தை கூட சமூக கடமையாக தான் சங்ககால பெண்கள் கருதினார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கண்டென்ட்டாக எப்படி எழுதலான்னா, மக்கட்பேற்றையும் சமூக கடமையாக சங்ககால மகளிர் கருதினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தாய்வழி குடும்பம்னு போட்டுக்கோங்க. அடுத்தது தாய்வழி குடும்பம். தாய்வழி குடும்பம். அதில் ஃபஸ்ட்டு சங்க காலத்தில் சமூகத்துக்கு தாய் தான் தலைமை ஏற்றிருந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலத்தில் சமூகத்துக்கு தாய் தான் தலைமை ஏற்றிருந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு சான்றா ஒரு பாடல் வரியும் கொடுத்துருக்காங்க. இதற்கு சான்றாக இருக்கக்கூடிய பாடல் வரிகளும் நிறைய இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? சங்க காலத்தில் சமூகத்துக்கு தாய் தான் தலைமை ஏற்றிருந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு. அதில் இப்போது இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பதிற்று பத்துங்கிற நூலில் சேரநாட்டு மருமக்கள் தாய்முறை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பதிற்று பத்தில் சேரநாட்டு மருமக்கள் தாயமுறை. இந்த சேரநாட்டு மருமக்கள் தாயமுறைங்கிற வார்த்தை எந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னா பதிற்று பத்து. இதை சான்றாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். பதிற்று பத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சேரநாட்டு மருமக்கள் தாயமுறை அப்படிங்கிறது சங்க காலத்தில் சமூகத்துக்கு தாய் தான் தலைமை ஏற்றிருந்தால் அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. சில பாடல் வரியும் கொடுத்துருக்காங்க. தாய் தான் வந்து சங்க காலத்தில் சமூகத்துக்கு தலைமை ஏற்றிருந்தாங்க அப்படிங்கிறத
குறிக்கிறதுக்காக ஒரு சில நூல்கள்லேருந்து சில பாடல் வரிகளை எடுத்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா கமெண்டில் போடுறேன் பாருங்கள். சிறுவர் தாயே பேரீர் பெண்டே, சிறுவர் தாயே பேரீர் பெண்டே, இது புறநானூறு. இந்த பாடல் வரி புறநானூறு. சிறுவர் தாயே பேரீர் பெண்டே, செம்முது பெண்டின், செம்முது பெண்டின் காதலன் சிறான், செம்முது பெண்டின் காதலன் சிறான். இதுவும் புறநானூறு. ஒரு 4 வரி சொல்லுவேன். இந்த 4 வரியும் புறநானூறு. கண்டினியூ லைன் கிடையாது, வேறு லைன் தான். இது 4மே புறநானூரில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. சிறுவர் தாயே பேரீர் பெண்டே அந்த ஒன்று, செம்முது பெண்டின் காதலன் சிறான் ஒன்று, அடுத்து வானர கூந்தல் முதியோள் சிறுவன், வானர கூந்தல் முதியோள் சிறுவன். இந்த பாடல் வரியும் புறநானூரை சேர்ந்தது. அடுத்தது முளரி மருங்கின் முதியோள் சிறுவன், முளரி மருங்கின் முதியோள் சிறுவன். இந்த இப்போ சொன்ன மொத்தம் 4 வரி சொல்லியிருப்பேன். இந்த 4 வரியுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தான். அடுத்தது கலித்தொகையிலேருந்து ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தாய் தான் தலைமை ஏற்றிருந்தாங்க அப்படிங்கிற சங்க காலத்துடைய குடும்பத்துக்காக இருக்கட்டும் சமூகத்துக்காக இருக்கட்டும் தாய் தான் தலைமையேற்றிருந்தாங்கன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது எல்லாமே. அடுத்தது கலித்தொகை பாடல் வரி என்னன்னா, என் மகள் ஒருத்தியும் பிறன் மகள் ஒருவனும், இது வந்து கலித்தொகை பாடல் வரி. இது எல்லா நூல்கள்லையுமே எல்லா பாடல் வரிகள்லையுமே இவளது மகன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவளது மகன்கிற வார்த்தையை தான் எல்லா பாடல் வரியிலுமே குறிப்பிடுறாங்க. இவனது மகன் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே வரல. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி காலத்தில் அதாவது சங்க காலங்கள்லாம் பெண்கள் தான் தலைமை ஏற்று இருக்கணும், குடும்பத்துக்காக இருந்தாலும் சமூகத்துக்காக இருந்தாலும். அதனால தான் எல்லா பாடல் வரிகள்லையுமே பெண்களுடைய குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி சொல்கிறாங்க, அல்லது பெண்கள் தலைவராக இருந்ததை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். எல்லா இடங்கள்லையுமே இவளது மகன்னு தான் வருதே தவிர இவனது மகன்கிற கான்செப்டில் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது சங்க காலத்தில் 2 கான்செப்ட் இருக்குது. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேட்ரி லோக்கல், பேட்ரி லோக்கல்னு தெரிஞ்சுக்கோங்க. மேட்ரி லோக்கல், பேட்ரி லோக்கல்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை இங்கிலீஷ் மீடியமுக்கு எப்பயுமே கேள்விப்படுற வார்த்தை தான் இது. மேட்ரி லோக்கல், பேட்ரி லோக்கல். தட் மீன்ஸ் என்னென்னா, மேட்ரி லோக்கல் அப்படின்னா பெண்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு தன்னோட இல்லத்திலருந்தே குடும்பம் வாழ்க்கை நடத்துறது, தன்னோட அம்மாவோட இல்லத்திலருந்தே வாழ்க்கை நடத்துறது மேட்ரி லோக்கல். இதுவே திருமணம் பண்ணிவிட்டு தன்னுடைய கணவனோட வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கு பேர் பேட்ரி லோக்கல். இந்த இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சங்க காலத்தில் வந்து பெண் திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் தன்னோட இல்லத்திலே தொடர்ந்து வாழ்க்கை நடத்தி இருக்கிறதுக்கான சான்றுகள் நிறைய இருக்குது. அதை வச்சு தான் வந்து மேட்ரி லோக்கல்ங்கிற ஒரு கான்செப்டே சொன்னாங்க. அதுக்கடுத்து பேட்ரி லோக்கல், அதுக்குமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. தந்தை வழி குடும்பம், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக தாய் வழி குடும்பம், மேட்ரி லோக்கல் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி தாய் வழி சொத்துகள் பெண்டிரிக்கே சேர்ந்தன அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு கேட்கலாம்.
தாய்வழி சொத்துகள் பெண்டிருக்கே சேர்ந்தன. பெண்டிர்னா மகளிர். பெண்டிருக்கே சேர்ந்தன என குறிப்பிடும் நூல் குறுந்தொகை. அடுத்தது தந்தை வழி குடும்பம். அதுக்கு கீழே ஒரு பாடல் வரி இருக்கு, எழுதிக்கோங்க. மனையுறை மகளிருக்கு. ஆல்ரெடி இந்த பாடல் வரியெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. மனையுறை மகளிருக்கு, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தன்னோட கணவன் தான் வந்து உயிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வரி ஆல்ரெடி நம்ம குறுந்தொகையில் கேள்விப்பட்டிருக்கோம். அதே லைன் தான் இங்கேயும் பார்க்குறோம். மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே. இந்த பாடல் வரி குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி தான் இது. இதுக்கு அடுத்து நம்ம வந்து இன்னும் தனி குடும்பம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் விருந்தோம்பல் பண்பு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா அந்த டைமில் என்னென்ன திருவிழாக்கள் கொண்டாடினாங்க, பொழுதுபோக்கு எப்படி இருந்துச்சு, அது மாதிரி ஒவ்வொன்றும் போகும். அதோட அந்த கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களோட கலைகள், எந்த மாதிரியான கலைகள்லாம் அவங்களோடது இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் செக் பார்ப்போம். அதில் வந்து நாடகக்கலை அல்லது நடனக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, அதை பற்றிலாம் ஓரளவுக்கு மேலோட்டமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்ப்போம். இது வந்து நமக்கு இன்னுமே ஒரு 2 கிளாஸ் போகும் இந்த சாப்டர். ரொம்ப பெரிய சாப்டர் தான் இது. இதை நம்ம இதில் வந்து கொஷின்ஸ் நிறையவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 or 2 கொஷின்ஸ். அதாவது இதிலேருந்து இப்போ நம்ம டீச் பண்ணுறதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதை வந்து தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இதை வச்சு அவன் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த கான்செப்டுக்குள்ளே உங்களை நீங்கள் கொண்டு வந்துடலாம். அதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அவங்கள. புரியுதா? ஓகே, நம்ம மீதியை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு டவர் பிரச்சனை இருக்காது. ஓகேவா? தேங்க்யூ.